ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேலரியில் டெலீட் ஆன ஃபோட்டோஸை எப்படி திரும்ப வர வைக்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் தெரியாத டெலீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனதுனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த பேக்கப் மோடு ஆனாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆனாக இருந்தால் மட்டும்தான் இது நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கூகுளில் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு ரைட் சைடில் உங்களோட அந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதில் போயிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். வந்துட்டு உடனே கீழே டாட்டா அண்ட் பிரைவசின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. பாஸ்வேர்ட் மேனேஜர் யுவர் டிவைஸ், கீழே யுவர் டிவைஸ், கீழே டாட்டா அண்ட் பிரைவசின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. இதுல போயிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆப் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். ஆப் அண்ட் சர்வீஸ் கீழே கண்டென்ட் சேவ் ஃப்ரம் கூகுள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஏ சம்மரி ஆஃப் யுவர் சர்வீஸ் அண்ட் டாட்டான் இருக்கு. இதுல யூடியூப் இருக்கும். பக்கத்துல போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட் சேவ்டு ஃப்ரம் கூகுள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாலே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டு இதுல கூகுள் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேல யூடியூப் கீழே போட்டோஸ் இருக்கும். ஸோ போட்டோஸ் 335 போட்டோஸ் இருக்கு. எல்லாமே இது கீழே டவுன்லோட், டிரான்ஸ்பர் டாட்டா, செட்டிங்ஸ், ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இப்போ வீடியோஸ் நீங்க டவுன்லோட் பண்ணனாலும் நீங்க இதுல இருந்து பண்ணிக்கலாம். போட்டோஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ். இது கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும் அண்ட் வீடியோஸும் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணுங்க. வீடியோஸை கிளிக் பண்ணும்போது இது பிளே ஆகும். வீடியோஸ் எல்லாம் கேலரியில டெலீட் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனா இதுல இது சேவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோஸ் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுல சைட்ல 3 டாட் வரும். 3 டாட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இதுல ஆப்ஷன் காட்டும் பாருங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணாலே இது ஒன்ஸ் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் கேலரியில சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டோஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா வீடியோஸ் மட்டும் தான் இதுல டவுன்லோட் ஆகும். போட்டோஸ் டவுன்லோட் ஆகாது. இதுல டவுன்லோட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் அக்கௌண்ட் கூகுள் டேக் அவுட்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணே போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும் பாருங்க. ஷோ மோர் ப்ராடக்ட் பக்கத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். திரும்ப ஃபைல் சைஸ் 2 GBன்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே 4 GBன்னு காட்டும். அதை நம்ம ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணிட்டு உடனே இது மாதிரி பேஜ் திரும்ப ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டு கிரியேட் ஏ நியூ எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே கிரியேட் அனதர், அதை கிளிக் பண்ணுங்க. கேன்சல் சப்போர்ட் பக்கத்துல இருக்கும். ஓப்பன் ஆயிட்ட உடனே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காப்பி ஆஃப் கூகுள் டாட்டா தட் ரிக்வெஸ்டட் ஆன் டாட்டா இஸ் ரெடி டு டவுன்லோட்னு சொல்லிட்டு கீழே பாத்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் யுவர் ஃபைல்ஸ் அன்டில் 25th October 2000 மீன்ஸ் எப்படி இன்னைக்கு இந்த செட்டிங்ஸ் பண்றோம்னா இது டேட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 to 3 days கொடுக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு டேட் கொடுத்துருக்கு. இது எப்படின்னா 2 days 3 days ஆகாது. வித்தின் ஒரு 1 hour 2 hourல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மெயில் வந்த உடனே நெக்ஸ்ட் மெயில் வரும். இது மாதிரி உங்களோட போட்டோஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கேட்கும் போது டவுன்லோட் 1 டவுன்லோட் 2ன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க அந்த டவுன்லோட் 1 2ன்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த எல்லா போட்டோஸுமே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க அதை என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு தான் அது சேவ் ஆகும். ஃபைல்ஸ்ல போயிட்டு சேவ் ஆகும். ஸோ நீங்க அதை நியூ ஃபோல்டரா கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டா அது கேலரியில சேவ் ஆகாது. போட்டோஸ் இருந்தாலும் நீங்க அதை சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லன் பை பை டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.